அடியே ராக்காய், காலங்காத்தால எங்கடி போற? போகும்போதே எங்க போறேன்னு கேட்குறியே, போற காரையை விளங்கின மாதிரி தான். விளங்காட மூஞ்சி வேலைக்கு போச்சான், வேலை கிடைச்சும் கூலி கிடைக்கலையாம். அடியே நீ ரொம்ப பேசுற, என்ன பார்த்தா விளங்கா மூஞ்சின்னு சொன்ன. இப்போ வாடியன் பழமொழிக்கு எதிர்பழமொழி சொல்லி பார்க்கலாம். சொல்லி பார்க்கலாம். மகா வாழ்கிற வாழ்க்கைக்கு மாதத்துக்கு 7 கட்டு விளக்கமாறான். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கே 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சான். தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். 5ல் விளையாடுது 50லையா வளையும். தென்னமத்தில் தேள் கொட்டிச்சுன்னா பண்ணமத்தில் நெறி கட்டின கடையால் இருக்குது. ஆட தெரியாதவன் தெருவெல்லாம் கொணன்னு சொன்னானா. குருடனுக்கு குருடனே வழிகாட்டினானா. ஒரு குருடி தண்ணிக்கு போக 7 குருடி தேடி போன கதையால இருக்கு. பணம்னா பணம் கூட வாய பழக்குமா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதமா. எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுமா. ஆடி காட்டுக்கு அம்பி கூட நகருமா. விடிய விடிய கதை கேட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராம சித்தப்பன்னு சொன்னானா. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கடையால இருக்குது. கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன். நட்டை நம்பினாலும் நம்பலாம், குட்டையை மட்டும் நம்பவே கூடாது. யாரப்பா தெரி குட்டைன்னு சொன்ன? ஊமை ஊரை கெடுக்குமா, பெருச்சாலி பேரை கெடுக்குமா? யாரப்பா திரு பெருச்சாலின்னு சொன்ன? வெளியே வெள்ளித்தட்டு உள்ள செங்கக்கட்டு. ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அடியே மூக்காயி, இந்த சிறுசு என்னத்தை சொல்ல போகுது? இப்படி நிக்குது. இது என்னத்தை சொல்ல போகுது? இப்படி நிக்குது. சொல்றது கொஞ்சம் சீக்கிரமா சொல்றியா? ஏ பெருசுங்களா, கொஞ்சம் நவருங்க. அடியாத்தி, இது என்ன இப்படி தள்ளுது? பழமொழி சண்டையா போடுறீங்க? அப்ப நான் ஒரு பழமொழி சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். நாளானவளே விட்டு வைக்கலையா, நீ என்ன பிஸ்கோத்து? சொல் பார்க்கலாம். 8 கால் முனி ஒத்த கால் முனிய மூலின்னு சொல்லிச்சான். அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். அடியே ராக்காய், உனக்கு தெரியுமாடி? எனக்கும் தெரியாதுடி. உனக்கு தெரியுமாடி? எனக்கும் தெரியாதுடி. 2 பேருத்துக்கும் தெரியாதா? அப்ப நான் வாயை மூடிக்கிட்டு போற சொல்லிக்கு போங்க. என்னங்க, எங்க பழமொழி சண்டையா பார்த்தீங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் காரமாக இருந்தாலும் இந்த சொலவடையை கேட்ட நம்ம மனசு ஒரு இனிப்பு சாப்பிட்டது போல சந்தோஷமாகுது. So I appreciate Tamil teachers for this. Very good.